மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏஎல் படிக்காமலேயே கடற்படையில் யோசித்த மஹிந்தவின் அதிகார துஷ்பிரயோகம் அம்பலம். சுரேஷ் சலே விவகாரத்தில் சிக்கிய முக்கிய ஆதாரங்கள் கதிகலங்கும் மஹிந்த தரப்பு. புலம்பெயர் அமைப்புகளிடம் அரசு பெற்ற பில்லியன் நிதி அர்ச்சுனா எம்பிக்கு விழுந்த சவால். தோல்வி பயத்தில் அனுர அரசு ரகசியத்தை உடைத்த சஜித் பிரேமதாச. விரைவில் வீட்டுக்கு செல்லும் அனுர அரசு நாடு தழுவிய போராட்டத்திற்கு அழைப்பு. அரசுக்கு காலக்கேடு, இலங்கை கிரிக்கெட் குறித்து உண்மையை உடைத்த அரசு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் யோசித்த ராஜபக்ஷவின் கைது நடவடிக்கையின் பின்னணி தொடர்பில் புதிய செய்தி வெளியாகியுள்ளது. யோசித்த ராஜபக்ஷ உயர்தரத்தில் அறிவியல் பாடங்களை கற்காமலேயே கடற்படையில் இணைந்திருந்தார். யோசிதவிற்கு தேவையான கல்வி தகமைகள் இல்லாததால் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றின் மூலம் கல்வி தகமைகளில் திருத்தங்களை மேற்கொண்டு அவர் கடற்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்டதாக குற்றச்சாட்டு நிலவியது. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியான 2016ஆம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இது தொடர்பில் முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டில் யோசித்தவின் கடற்படை நுழைவு சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு யோசித்த ராஜபக்ஷ அழைக்கப்பட்டிருந்தார். இது குறித்து விசாரணைகளை மேற்கொண்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு யோசித்தவை கைது செய்து பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சலே தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்தே கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதை தொடர்ந்து படுகொலையாளிகள் கலக்கமடைந்துள்ளனர். சுரேஷ் சலே தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்தே கைது செய்யப்பட்டுள்ளார். சிறை செல்ல வேண்டிய தரப்பினர் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணி அமைத்துள்ளார்கள். மஹிந்தவின் சகாக்கள் இவற்றில் கலக்கமடைவது ஒன்றும் ஆச்சரியத்திற்குரிய விடயமல்ல. 2024ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில் இருந்து ரணில், சஜித் மற்றும் ராஜபக்ஷர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். மஹிந்த ஆட்சிக்கு வந்தால் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்துக்கு ஊழல்வாதிகளை பாதுகாப்பார். இதன் காரணமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததை இவர்கள் வெறுப்புடன் பார்க்கின்றார்கள். சிறை செல்ல வேண்டிய தரப்பினர் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணி அமைத்து சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டதை தற்போது பிரதான அரசியல் பிரசாரமாக பயன்படுத்தி வருகின்றனர். தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்தே சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதை தொடர்ந்து படுகொலையாளிகள் கலக்கமடைந்து போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெயர் அமைப்புகளிடம் இருந்து தற்போதைய அரசு எவ்வளவு நிதியை பெற்றுள்ளது என்பது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையான விளக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று பத்திரமுள்ள சீதரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசு தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். எனவே புலம்பெயர் அமைப்புகளிடம் இருந்து தற்போதைய அரசு எத்தனை மில்லியன் அல்லது பில்லியன் டாலர்கள் நிதியுதவி பெற்றுள்ளது என்பதையும் இந்த அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக அவை எந்த அளவிற்கு நிதி உதவிகளை வழங்கின என்பதையும் அவர் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இன்று புலம்பெயர் அமைப்புகளிடம் இருந்து 1% கிடைக்காது என ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். அவ்வாறெனில் இதற்கு முன்னர் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நிதி எங்கே சென்றது, எது எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது மற்றும் யாருக்கு வழங்கப்பட்டது என்பது போன்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் வழங்கப்பட வேண்டும். புலம்பெயர் அமைப்புகளுக்கு இவ்வளவு பெரிய அளவில் நிதி எங்கிருந்து கிடைக்கின்றது, யாருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்ப அவை பயன்படுத்தப்படுகின்றன என்பதும் ஆராயப்பட வேண்டும். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உண்மையில் நேர்மையான நிலைப்பாட்டை கொண்டவராக இருந்தால் புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தற்போதைய அரசுக்கு இடையிலான தொடர்புகள் குறித்ததான முழுமையான தகவல்களை நாட்டுக்கு வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மாகாணசபை தேர்தல் நடந்தால் ஐக்கிய மக்கள் சக்தி நிச்சயம் அமோகமாக வெற்றியீட்டும் என்றும் தேர்தல் தோல்விக்கு அஞ்சியே இந்த அரசு தேர்தலை நடத்தாமல் இழுத்தடித்து வருகின்றதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சகல ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியேயும் முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். மக்கள் பெற்றுக் கொடுத்த அறுதி பெரும்பான்மை அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அதிகார மமதையுடன் பாராளுமன்ற குழுக்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கையாண்டு வருகின்றது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சகல ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளையும் நாடாளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியேயும் முன்னெடுக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். மக்கள் பெற்றுக் கொடுத்த அறுதி பெரும்பான்மை அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அதிகார மமதையுடன் நாடாளுமன்ற குழுக்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து கையாண்டு வருகின்றது. இனிவரும் தேர்தல்களில் எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை, எளிய பெரும்பான்மை இருந்தால் போதுமானது என்பதை நாட்டின் 220 லட்சம் மக்களும் இப்போதாவது பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். மாகாண சபை தேர்தலை நடத்தியிருந்தால் இந்த அரசின் உண்மையான ஆயுட்காலம் எவ்வளவு என்பதை மக்கள் காட்டியிருப்பார்கள் என்றும் சஜித் பிரேமதாச நாடு பூராகவும் அரசுக்கு எதிரான கூட்டங்களை நடத்தி மக்கள் அணி திரட்டி தற்போதைய அரசை விரைவில் வீட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுப்போம் என்று பாராளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊழலை ஒழிப்பதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசு ஊழலையே முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றது. ஆட்சிக்கு வந்து சில மாதங்களில் எவ்வித பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்கள் தொடர்பில் இதுவரையில் உண்மை வெளிப்படுத்தப்படவில்லை. சுங்க சட்டத்தை மீறி விடுவிக்கப்பட்ட இந்த கொள்கலன்கள் குறித்து இந்த அரசில் இருப்பவர்கள் ஒரு காலத்தில் பதில் சொல்லியே ஆக வேண்டும். மறுபுறம் ஒரு சில பௌத்த பிக்குகளின் முறையற்ற செயற்பாடுகளை முன்னிலைப்படுத்தி ஒட்டுமொத்த புத்த சாசனத்தையும் மலினப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. புத்த சாசனத்தை இல்லாதொழித்து இலங்கையை மதசார்பற்ற நாடாக மாற்றும் செயற்பாடுகளுக்கே அரசு முன்னுரிமை அளித்துள்ளது. அதேபோல் இந்தியாவுடன் அரசு செய்து கொண்ட பாதுகாப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுவரையில் பாராளுமன்றத்துக்கு கூட வெளிப்படுத்தப்படவில்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசு தன்னிச்சையான முடிவுகளையே எடுக்கின்றது. மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள சுரேஷ் சலேயை நீதிமன்றத்தால் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட வரை போன்று குற்ற புலனாய்வு பிரிவினர் நடத்தி வருகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட் சபை தொடர்பாக வெளியான செய்திகளை அரசாங்கம் நிராகரிப்பதாக ஜனாதிபதி செயலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாளிதழ் ஒன்றின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள உண்மைக்கு புறம்பான மற்றும் தவறாக வழிகாட்டும் செய்தியை அரசாங்கம் வன்மையாக நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கைக்கு எவ்வித உண்மை பின்னணியும் இல்லை என்பதுடன் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சர்வதேச கிரிக்கெட் சபையின் தலைவர் ஜெய் ஷாவுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பை திரிவுபடுத்தி காட்டுவதாகும் என குறித்த அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் கிரிக்கெட் விளையாட்டின் முன்னேற்றம், கீழ்மட்டத்திலும் மற்றும் இளைஞர்களுக்கான கிரிக்கெட் வேலை திட்டங்கள், மேலும் இளம் விளையாட்டு வீரர்களுக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் ஆகியன குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி மற்றும் ICC தலைவர் ஆகிய இருவரும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதன்போது எவ்வித இறுதி அறிவித்தலோ, கருப்பு பட்டியலில் சேர்க்கும் அச்சுறுத்தலோ அல்லது தேர்தல் தொடர்பான விடயங்களோ கலந்துரையாடப்படவில்லை என்பதுடன் அவ்வாறான எந்த ஒரு இறுதி அறிவித்தலும் விடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். இதே போன்ற உடனடி உண்மை மற்றும் முக்கிய செய்திகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் ராஜ்குமார் தர்ஷினி. அடுத்த முக்கிய செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.